தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்தவுடன் முதலாவது நாடாளுமன்றம் நேற்றைய தினம் கூடியது. அங்கு உரையாற்றிய இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிக்கையில், நமது தாய்நாட்டை கட்டியெழுப்புவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் எனவும், பொருளாதார ரீதியில் பின்தங்கியுள்ள குடும்பங்களுக்கு வழங்கப்படுகின்ற அஸ்விஸ்ம நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்படுவதுடன் லஞ்ச ஊழல் அற்றதொரு வளமான தேசத்தை கட்டியெழுப்புவதே தனது பிரதான நோக்கம் என்றார். அத்துடன் இலங்கையொரு இனமத பேதமற்ற நாடாக திகழ வேண்டும் என்பதையே தான் விரும்புவதாகவும், தனது ஆட்சியில் இனவாதம் மதவாதம் முற்றுமுழுதாக குளிதோன்றி புதைக்கப்படும் என்கிறார் அனுரகுமார திசாநாயக்க. நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் இன நல்லிணக்கத்தை பற்றி பேசுகின்ற அனுரகுமார திசாநாயக்க, இந்த நாட்டில் புரையோடி போயுள்ள இனப்பிரச்சினை தொடர்பில் எவ்வித கருத்தையும் வெளியிடவில்லை. இது தமிழ் மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அனுரவை பொறுத்தவரை தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற வடகிழக்கு இணைந்த மாகாண சபை முறைமையிலான தீர்வையோ சமஷ்டி அடிப்படையிலான தீர்வையோ வழங்குவதற்கு அவர் ஒருபோதும் தயாராக இல்லை. அதே நேரம் அனுரவின் ஆட்சியில் தமிழர்கள் எந்தவிதமான உரிமைகளையும் கேட்கவும் முடியாது, எதிர்பார்க்கவும் முடியாது. அத்துடன் தமிழ் தேசிய கட்சிகளின் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் குறைவாக இருப்பதும் தமிழ் மக்களுக்கு ஒரு வகையில் பலவீனம் என்றே கூற வேண்டும். இந்த நிலையில் இந்தியாவை மீறி சீனாவின் கை தற்போது ஓங்கியிருக்கிறது. அதன் ஓர் அங்கமாகவே இலங்கைக்கான சீன தூதுவர் ஹி சென்ஹோங் வடமாகாண ஆளுநர் வேதநாயகனை சந்தித்து வடக்கு மக்களின் அபிவிருத்திக்கென 12 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காசோலையை வழங்கி வைத்தார். அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள களுவங்கேணி பகுதியில் உள்ள வறிய குடும்பங்களுக்கான பொதிகளையும் சீன தூதுவர் ஹி சென்ஹோங் வழங்கியிருக்கிறார். இதே சீன அரசாங்கம்தான் தமிழர் விடுதலை போராட்டத்தை அழிப்பதற்கு சகலவிதமான இராணுவ ஆயுத உதவிகளை வழங்கியது. அதன் மூலமாக முள்ளிவாய்க்காலில் நமது உறவுகள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டனர். இதுவரையும் வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் பற்றி சீனாவுக்கு வராத கரிசனை இப்போது வந்திருக்கிறதென்றால் அது என்னவாக இருக்கும் என்பதை சிந்திக்க வேண்டியது தமிழ் மக்களின் பாரிய பொறுப்பாகும். கொழும்பை ஆக்கிரமித்துள்ள சீனா இப்போது இலங்கையின் தலையான வடக்கு கிழக்கையும் தன்வசம் கொண்டு வருவதற்கு முனைப்புடன் செயற்பட்டு வருகிறது. காரணமில்லாமல் தோரணம் ஆடாது என்பது போன்று சீன அரசாங்கம் தமிழர்களுக்கு எதனையும் நன்கொடையாக கொடுக்கவில்லை. தமிழர்களின் இருப்பையும் அவர்களின் வளத்தையும் அளிப்பதற்கு சீன அரசாங்கம் எடுத்திருக்கின்ற முதலாவது முயற்சி இது என்பதை தமிழ் மக்கள் மறந்துவிடலாகாது. அனுரகுமார திசாநாயக்க நேரடியாக தமிழ் மக்கள் மீது கை வைக்காமல் சீனாவை வைத்து பக்கவா பிளான் பண்ணி காய்களை தற்போது நகர்த்தி வருகிறார். வடக்கு கிழக்கு மீதான சீனாவின் ஆதிக்கம் அல்லது அவர்களின் தலையீடு என்பது இந்தியாவுக்கு பாரிய பின்னடைவை கொடுக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இந்தியாவின் பலவீனம்தான் சீனா இலங்கையில் கோலோச்சுவதற்கு பிரதான காரணமாகும். இந்த நிலையில்தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்தியாவை பொறுத்தவரை இலங்கையில் சீனாவின் ஆதிக்கத்தை குறைக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அதை எப்படி குறைக்க வேண்டும் என்கின்ற வழி தெரியாமல் இந்தியா திண்டாடி கொண்டிருக்கிறது. ரணிலை அழைத்து ஏதாவது நரி விளையாட்டு காட்ட வேண்டும் என்பதற்காகவே ரணில் இந்தியா சென்றார் அல்லது இந்தியாவுக்கு அழைக்கப்பட்டார். ரணிலின் இந்தியாவுக்கான பயணம் என்பது சாதாரணமானதல்ல. அதற்குள் பல முக்கிய அம்சங்கள் பொதிந்து கிடக்கின்றன. இனி எப்படியான மர்ம வித்தைகள் இலங்கையில் இடம்பெறப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அனுர அரசாங்கம் இந்தியாவை ஓரங்கட்டுமாக இருந்தால் நிச்சயமாக இலங்கை மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க வேண்டி நேரிடும். அத்துடன் சீனாவை ஆதரித்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு இறுதியில் என்ன நடந்ததென்பதை நினைவில் கொள்ள வேண்டியது அனுர அரசாங்கத்தின் பாரிய பொறுப்பாகும்.